நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் தம்பிகளும் சரி, பொதுவான பொதுமக்களும் சரி, சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாவே இருக்கு மக்களுக்கிட்ட. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்றங்கிறது எதிர்க்கட்சி தலைவர் நீ பண்ணலையாங்கிறது, ஆளுங்கட்சி தலைவர் நீ பண்ணலையான்னு சொல்லிட்டு, அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, பொறாமை இந்த மாரி தான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு தவிர்த்து, மக்களுக்கு எதுவும் பண்ற மாரி ஒரு நல்ல திட்டங்களையோ, ஒரு எது தேவைப்படுது அதுக்கான விவாதங்கள் அங்க நடக்கிறதே கிடையாது. இவங்களோட குறை அவங்க சொல்றது, அவங்களோட குறை இவங்க சொல்றது இப்படிதான் சொல்லி பல நாட்களா வந்து தமிழக சட்டமன்றத்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் மக்கள் பிரச்சனை நடக்குதோ, அங்கெல்லாம் முதலா போய் நிக்கிறாரு. எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும், அதுல அவரு தான் முதலா கலந்துக்கிறாரு. மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, இங்க யார் போய் நிக்கிறாங்களோ, அவங்கள தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தேர்ந்தெடுக்க அவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால தான் மக்கள் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நாம் தமிழர் கட்சிய, அதாவது சீமான் அவர்கள மட்டுமாவது வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தல்ல அவர மட்டுமாவது தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பணும். அப்படி ஒரு வேள அவர அனுப்புனோம்னா, அங்க வந்து ஒரு மிகப்பெரிய அவரு மக்களுக்காக ஒரு குரல் குடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்ப்பா இருக்கு மக்கள்கிட்ட. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரச்சனைய எடுத்து யாருமே அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல பேசுறதே கிடையாது. அவங்கக்குள்ள எதிர்க்கட்சி வந்து ஆளுங்கட்சிய குறை சொல்றதும், ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணலையான்னு சொல்லி எதிர்க்கட்சிய குறை சொல்றதுமே அவங்களோட வேலையாவே இருந்துட்டு வந்துகிட்டு இருக்கு சட்டமன்றத்துல. சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில நடந்துகிட்டு இருக்க ஆட்சியும் சரி, மத்தியில நடந்துகிட்டு இருக்க ஆட்சியும் சரி, தமிழகத்தில சீமான் ஒருவர் தான் தைரியமா எல்லா விதத்திலயும் அவர்கள எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. மித்த கட்சிகள் பார்த்தீங்கன்னா, அவர்களோட லாபத்துக்காக ஒரு சிலர ஆதரிக்கிறதும், ஒரு சிலர் எதிர்க்கிறதும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து, யாருமே மக்களுக்காக செயல்படுறதே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் பின்னாடி பின்தொடர காரணமும் முக்கியமான காரணமா இருந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு. வருகிற 26 சட்டமன்ற தேர்தல்ல ஒருவேளை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஜெயித்து அவர் உள்ள போனார்னா சட்டமன்றம் வேற லெவல்ல இருக்கும்னு சமூக ஆர்வலர்களும், மக்களும் ரொம்ப ஆர்வமா இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி போன விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுகவையும் சரி, திமுகவ பார்த்தீங்கன்னா, நேரடியாவே உள்ளவே வச்சு அவர் மிகப்பெரிய லெவல்ல எதிர்த்து பேசினாரு. இதுவரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல்ல அப்படி ஒரு ஆள் சட்டமன்றத்துக்குள்ள போனதே கிடையாது. அந்த ஒரு நாளுக்காக தான் நாம் தமிழர் கட்சியும், நாம் தமிழர் கட்சி தம்பிகளும், பொதுமக்களும் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க.